வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. ஸோ ஃபார் InDesignல 9 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். அந்த 9 கிளாஸோட லிங்க் மேலே ஐ பட்டன்லேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 10th கிளாஸில் பேஜஸ் பண்ணலை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆஸ் யூஷுவல் InDesignல A4 சைஸில் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூவில் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பிரிண்டில் போய்ட்டு A4 செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பேஜஸ் அப்படின்ற இடத்துல வந்து ஜஸ்ட்டு ஒரு 20 கொடுத்துட்டு பேஜிங் பேஜஸ் வந்து செக்கை எடுத்து விட்டுறேன். இப்போ ஜஸ்ட்டு க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ ஒரு பேஜ் க்ரியேட் ஆகிரும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த பேஜஸ் வந்து சிங்கிள் பேஜாக வந்துகிட்டே இருக்கும். இந்த எல்லா பேஜஸுமே சின்ன ஐக்கானாக நம்ம ஒரே பேனலில் பார்க்கலாம். அதுக்கு தான் பேஜஸ் பேனல். ஸோ விண்டோவில் போய்ட்டு பேஜஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் கீ வந்து F12. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் கீழே நம்பர் போட்டிருக்கோம் 1 2 3ன்ட்டு. இந்த மாதிரி எல்லா பேஜஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எந்த பேஜ் உங்களுக்கு வேணுமோ, இப்போ 10th பேஜ் வேணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்ம 10th பேஜுக்கு வந்துடுவோம். மேலே பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது அண்ட் ஏ பேரண்ட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இது என்னன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் Ctrl+N கொடுத்துட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் A4 சைஸில் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இப்போ என்ன பண்ணுறேன், பேஜஸ் வந்து அதே 20 கொடுக்குறேன். தென் இந்த ஃபேஸிங் பேஜஸ் ஸ்டிக்கை எடுத்து விடலை, ஃபேஸிங் பேஜஸ் வந்து ஆன்லேயே இருக்கட்டும். இப்போ க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், நன் அப்படின்றதுல நமக்கு ஒரே பேஜ் தான் இருக்குது அண்ட் ஏ பேரண்ட் அப்படின்றதுல 2 பேஜ் வந்துருச்சு. அண்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஜில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேஜாக இருக்குது. ஸோ கடைசியாக முடியும் போது சிங்கிள் பேஜில் தான் முடியும். இதே 21 கொடுத்துருந்தா டபுள் பேஜ்லேயே முடிஞ்சிடும். ஸோ ஃபேஸிங் பேஜஸ் கொடுத்தா அதோட நம்பர்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு இந்த லேஅவுட் பார்த்தா புரியும். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நான் Ctrl+Alt+P கொடுக்குறேன். ஸோ டாக்குமெண்ட் செட்டப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸிங் பேஜஸ் வந்து இங்கே ஆன் பண்ணவே இல்லை. ஒரு சிங்கிள் பேஜை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 3 பேஜ் ஃப்ளையர் மாதிரி ஒரு 2 பேஜுக்கு பண்ணியிருந்தாங்க. பட் நான் அதே வந்து டூப்ளிகேட் பண்ணி காப்பி பண்ணி உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக ஒரு 10 பேஜாக வச்சுட்டேன். இப்போ மாஸ்டர் பேஜ்னால் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே ஏ மாஸ்டர் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இந்த பேஜை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஜஸ்ட்டு டிசைன் மட்டும் போட்டிருப்பாங்க. இந்த பேஜில் நீங்கள் என்னென்னலாம் டிசைன் பண்ணுறீங்களோ, என்னென்னலாம் இமேஜஸ் ஆர் பேக்ரவுண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அது வந்து எல்லா பேஜஸுமே அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் உங்களோட டிசைனை முடிச்சு கிளைண்ட்டிட்ட கொடுத்துட்டீங்க. அவங்களுக்கு வந்து இது வேணாம், இந்த கலர் வேணாம், எனக்கு வேறு கலர் கொடுங்க, ஆர் இந்த இடத்துல வேறு இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாஸ்டர் பேஜில் பண்ணாமல் நார்மலாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு பேஜுக்குமே கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். பட் இதே மாஸ்டர் பேஜில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜில் பண்ணிங்கன்னா அது எல்லா பேஜுக்குமே அப்ளை ஆகிடும். உங்களுக்கு நிறையா டைம் சேவ் ஆகும். இப்போ ஒரு 100 பேஜஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து மாஸ்டர் பேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் டைப் டூல் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல சம்திங் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டைப் பாக்ஸ் பாருங்கள், டாட்டட் லைன்ஸாக இருக்கும். மாஸ்டர் பேஜில் நீங்கள் டைப் பாக்ஸ் ஆர் ரெக்டாங்கிள் ஏதாவது க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட்டடாக இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து இந்த மாஸ்டர் பேஜில் மட்டும்தான் எடிட்டபிளாக இருக்கும். மீது எல்லா பேஜ்லேயுமே இந்த பாக்ஸ் டாட்டடாக தெரியும், ஆனால் அவங்களால அதை வந்து மூவ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து கிங்னு வச்சுக்கலாம். ஸோ இது மிஸ்ஸிங் ஃபாண்ட் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாண்ட்டை வச்சுட்டேன் நான். ஸோ Ctrl+Shift+L கொடுத்து லெஃப்ட்டு Ctrl+Alt+C கொடுத்து ஃப்ரேமையும் க்ராப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பிகினர் கிளாஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் InDesignல. ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டேன், மாஸ்டர் பேஜில் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஜஸ்ட் நார்மல் பேஜை கிளிக் பண்ணுறேன். இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் எந்த பேஜில் பார்த்தாலும் நம்ம இந்த கிங்குன்னு வச்ச டெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கும். பட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி எல்லா பேஜ்லேயுமே உங்களுக்கு இருக்கும். இப்போ அகைன் மாஸ்டர் பேஜை கிளிக் பண்ணிக்கிறேன், டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் எப்படி இப்போ பேஜ் நம்பர் கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டைப் டூல் கிளிக் பண்ணி அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு எங்கே வேணுமோ அங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எதுவுமே டைப் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு டைப்பில் போயிட்டு இன்சர்ட் ஸ்பெஷல் கேரக்டரில் மார்க்கர்ஸில் கரண்ட் பேஜ் நம்பர், நெக்ஸ்ட் பேஜ் நம்பர், ப்ரீவியஸ் பேஜ் நம்பர்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல கரண்ட் பேஜ் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் இதோட ஃபாண்ட்டை வந்து நம்மக்கிட்டே இருக்க ஃபாண்ட்டை ஏதாவது சம்திங் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக வச்சுட்டு ஸோ இதை ஃபுல்லாக பாட்டமில் இந்த மாதிரி இறக்கிடுறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம பேஜ் நம்பரே கொடுத்தாச்சு எல்லா பேஜஸ்க்குமே. ஜஸ்ட் இப்போ பேஜ் ஏதாவது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த இமேஜ் வந்து மறைச்சிருக்கு. ஸோ இமேஜ் வந்து நான் மேலே தூக்கிட்டேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணனால இமேஜுக்காக அந்த மாதிரி பாக்ஸ் விட்டு வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்குது. அண்ட் அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா 2. அடுத்த பேஜ் போகிறதுக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் கிளிக் பண்ணி போக தேவையில்ல. ஷிஃப்ட் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த பேஜ் போயிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர் எல்லா இதுலேயுமே இருக்கும். நம்ம நார்மலாகவே ஒரு சில புக்கில் பார்த்துருப்போம், எல்லா பேஜ் நம்பரும் இருக்கும். பட் ஒரு சில இடத்துல இமேஜ் வந்து ஃபுல்லாகவே வரும். அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு பேஜ் நம்பர் தேவையில்லை அப்படின்னு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ மேனுவலாக இந்த நம்பரை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+Shift ஹோல்டு பண்ணி இந்த நம்பர் மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் வந்து நமக்கு எடிட்டபிளாக வந்துடும். ஸோ இதை டெலிட் பண்ணிக்கலாம். அதாவது ஓவர் ரைட் பண்ணுறோம்.
இதோட ரூலை வந்து ஓவர் ரைட் பண்ணி இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 இருக்கும், 5 மட்டும் இருக்காது, தென் 6 எல்லாமே வரிசையாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸிங் பேஜஸ் இல்லைனா நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதை கிளிக் பண்ணுறேன், நம்ம ஃபேஸிங் பேஜ் வச்சு க்ரியேட் பண்ணோம்ல, இதுக்கு வந்துட்டேன். ஸோ இதோட மாஸ்டர் டபுள் கிளிக் பண்ணுறேன், நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் பேஜஸ் 1 பேஜ் 2 பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் ஒரு பேஜ் நம்பர் ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல 1 டைப் பண்ணிவிட்டு இதில் ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பேஜ் நம்பர் கொடுக்குறதுக்கு மெயினான ரூல் என்னென்னா, இப்போ உங்களோட புக் வந்து 300-400 பேஜ் போகுது அப்படின்னா 3 டிஜிட் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரேம் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10th பேஜ் வரும்போதே உங்களுக்கு இது ஓவர் செட் டெக்ஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களோட புக்கில் வந்து 10th பேஜுன்றதே இருக்காது, அந்த இடத்துல ஓவர் செட் டெக்ஸ்ட்டாக இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும். அதனால் எப்பவுமே பேஜ் நம்பர் கொடுக்கும்போது அந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் புக்கு சைஸை பொறுத்து ஃப்ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1000 பேஜ் போகுதுன்னா இந்த மாதிரி இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறது தப்பே இல்லை, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணிவிட்டு டைப்பில் போயிட்டு இன்சர்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் மார்க்கரில் கரண்ட் பேஜ் நம்பர் கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இங்கே ஒரு ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி Ctrl+Shift+R கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ரைட் அலைன்மெண்ட்டில் தான் வரணும், இங்கே லெஃப்ட்டில் இருக்கணும், இங்கே ரைட்டில் இருக்கணும் பேஜ் நம்பர். இதில் டைப்பில் போயிட்டு இன்சர்ட் ஸ்பெஷல் கேரக்டரில் மார்க்கரில் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதோட ஃபாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதே ஃபாண்ட் வரதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட் மாறிடும். பட் அலைன்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அலைன்மெண்ட் மட்டும் நம்ம மாற்றி வச்சுட்டு டெக்ஸ்ட் ஃப்ரேமை சின்னது பண்ணி இந்த மாதிரி கீழே வச்சுக்கலாம். ஓகே, இது இப்போ எப்படி அப்ளை ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணுறேன். ஸோ 1 அப்படின்னு வந்துருச்சு, அடுத்து 2, அடுத்து வந்து 3, இந்த மாதிரி வரிசையாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபேஸிங் பேஜஸில் வந்து நீங்கள் நம்பர்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் பேஜில் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தோம், அடுத்து ஃபேஸிங் பேஜஸில் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த 1 வேணாம் அண்ட் இந்த 2வும் வேணாம், இந்த இடத்துலேருந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில புக்கில் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேஜ் ரோமன் லெட்டரில் வச்சுருப்பாங்க, அதுக்கு அடுத்து வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. அது என்னென்னா, மேலே வந்து நன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது இன்னும் சொல்லலை. ஸோ இந்த நன் அப்படின்றது வந்து ஜஸ்ட் எம்டி பேஜ் தான். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களால் பார்க்க முடியாது. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜில் நான் போட்டுடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நம்பர் ரிமூவ் ஆகிடுச்சு. பட் இந்த நம்பர்லாம் கண்டினியூஸ் தான் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரீநம்பர் ஆகாது, 1 2ன்னு ஆகாது. இப்போ நான் அகைன் இதை ட்ராக் பண்ணி செகண்ட் பேஜ்லேயும் போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு 2 பேஜுமே 0 பேஜஸில் இருக்குது, பேஜ் நம்பர் எதுவுமே இல்லை. இப்போ இந்த தேர்ட் பேஜில் இருந்தால் நமக்கு ஸ்டார்டிங் ஆகணும் அப்படின்னா தேர்ட் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்பரிங் அண்ட் செக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் பேஜ் நம்பரிங் அப்படின்றத விட்டுட்டு கீழே வந்து ஸ்டார்ட் பேஜ் நம்பரிங் அட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு 1 வச்சுக்கோங்க. இதில் கீழே வந்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ரோமன் லெட்டராக வேணுமா இல்லை நம்பராக வேணுமா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரோமன் லெட்டர் ஒரு 4 லெட்டர் எனக்கு வேணும், இல்லை 2 லெட்டர் வேணும் அப்படின்னா 2 பேஜுக்கு மட்டும் ரோமன் லெட்டர் வரும், அதுக்கப்புறம் நம்பர் வரும். இப்போ நம்ம இதுலேருந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ நான் 1 2 3 வச்சுக்கிறேன். தென் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி காமிக்கும், பேஜ் நம்பர் இந்த செக்ஷன் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் அனதர் செக்ஷன். ஸோ நம்ம 1 2லாம் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல, அதை சொல்லுது. பட் நம்ம அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம், நன் கொடுத்து பரவாயில்லன்னு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் பேஜ் நம்பரை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்துடுறேன். ஸோ ஃபைனலாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாஸ்டர் பேஜையே கிளிக் பண்ணுறேன், இந்த டிசைன் இருக்குது. இப்போ நான் அதை அப்ளை பண்ணால் எனக்கு எல்லாத்துக்குமே இதே டிசைன் தான் வரும். ஸோ மாஸ்டர் பேஜ் 1ல் இருக்கிறத அப்ளை பண்ணால் எல்லாமே இதே டிசைன் தான் வரும். எனக்கு ஒரு சில பேஜுக்கு மட்டும் வேறு டிசைன்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறதுனா, ரைட் கிளிக் பண்ணி நியூ பேரண்ட் கிளிக் பண்ணுங்கள், பீன்னு வரும், ப்ரிஃபிக்ஸ் பீன்னு வரும். ஸோ இதில் எல்லாமே அப்படியே விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நன் இருக்கும், ஏ மாஸ்டர் இருக்கும், கீழே வந்தீங்கன்னா பி பேரண்ட்டுன்னு இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏ பேரண்ட்டில் இருக்கிறத காப்பி பண்ணி பி பேரண்ட்டில் Ctrl+Shift+Alt+V கொடுத்து பேஸ்ட் இன் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த பேட்சை மட்டும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி தலைகீழ போட்டுக்கிறேன். அண்ட் இந்த டிசைனையும் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் பி பேரண்ட்டை செகண்ட் பேஜுக்கு அப்ளை பண்ணுறேன் அண்ட் 4th பேஜுக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செகண்ட் பேஜுக்கு அப்ளை ஆகிடுச்சு அண்ட் 4th பேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதே மாதிரி அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாஸ்டர் பேஜில் எத்தனை பேரண்ட் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டைலாக நீங்கள் எந்த பேஜுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாக உங்களுக்கு இன்டிசைனில் பேஜஸ் பற்றின கான்செப்ட் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.